விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். மழை காலம் ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம விவசாயிகள் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னதான் பாம்பு விவசாயிகளுக்கு நண்பனா இருந்தாலும் பல வகையில நன்மைகளை கொடுத்தாலும் பாம்பு கடியால அதிகமா பாதிக்கப்படுறது விவசாயிகளா தான் இருப்பாங்க. பாம்பு கடிச்சா முதல்ல என்னென்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நான் பிடிச்ச தகவல்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். பாம்பு கடிச்சோன்னு செஞ்சிடவே கூடாத மிக முக்கியமான 4 விஷயங்கள். அந்த இடத்த சுத்தம் செய்யறது, அதை பிடிச்சு அமுக்கிறது, பிசைறது, இந்த மாதிரி வேலைகளை முதல்ல தவிர்த்தரணும். ரெண்டாவது, பாம்பு கடிச்சிட்டா அந்த இடத்த கயிறு இல்ல இறுக்கமா எதையாவது வச்சு கட்டி அதுக்கு மேல விஷம் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுக்கிற பழக்க வழக்கம் நம்ம ரொம்ப நாளாவே இருக்கு. இதுவும் ஒரு தவறான வழிமுறை. அந்த இடத்த நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுடு தண்ணியிலயோ இல்ல பச்சை தண்ணியிலயோ அதை கழுவக்கூடாது. அப்புறம் நம்ம கிராமப்புறங்கள்ல ஓசை, பாபா, மந்திரவாதி இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் நேரத்தை வீணாக்காதீங்க. இது சரியான சிகிச்சையை தாமதமாக்கும். ஒருவேளை உங்களுக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே நீங்க செய்ய வேண்டிய 4 விஷயங்கள். முதல்ல செய்ய வேண்டியது பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கோ அல்லது சுகாதார நிலையத்துக்கோ உடனடியாக அழைச்சிட்டு போகணும். அங்கதான் அதுக்கான முதலுதவி சரியான முறையில கொடுக்கப்படும். அடுத்தது, ஒருவேளை உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாம்பு காலில் கடிச்சிருக்கு அப்படின்னா இந்த காலை ஊனி நடக்கக்கூடாது. எந்த இடத்துல பாம்பு கடிச்சிருக்கோ அந்த பகுதியோட இயக்கம் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ ஒருவேளை பாம்பு இங்க கடிச்சிருக்குன்னா காலில் இந்த தாயத்து, இந்த கொலுசு இந்த மாதிரி ஏதாவது கட்டியிருப்பாங்க. இல்ல கையில கடிச்சிருந்தாலோ கையில வளையல் இந்த மாதிரி அதாவது பாம்பு கடிச்ச இடத்துக்கு பக்கத்துல இறுக்கமான பொருட்கள் ஏதாவது இல்ல பேஸ் லைட் இந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தோம்னா அதை இமீடியட்டா ரிமூவ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே பதட்டப்பட வேணாம். அமைதியா இருங்க. அமைதியா பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு போனாலே இதை சரி பண்ணிட முடியும். இந்த காணொலியில இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, பாம்பு கடிச்சா மருத்துவமனை மட்டும்தான் அதுக்கு ஒரு சரியான தீர்வா இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த காணொலியை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாம்பு கடிச்ச தாமதத்தினாலேயோ இல்ல தவறான சிகிச்சையினாலேயோ இனி ஒரு உயிர் கூட போயிடக்கூடாது. இந்த தகவலை பாரத் சீரம்ஸ் அண்ட் வேக்சின்ஸும் மேன்கைண்ட் ஃபார்மாவும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறாங்க. நன்றி.